ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் ஜிப்பு வச்சு கிராஸ் டைப்பில் இந்த ஹேண்ட் பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பர்ஸை நான் மேக்ரமியானில் பின்னி காமிக்க போகிறேன். இதே மாடலில் நீங்கள் ஒயரில் பின்னணுன்னா எவ்வளோ ஒயர் கட் பண்ணணுன்னு இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் இதுக்கு நான் போட்டிருக்கேன். ஒயரில் ஜிப் அட்டாச் பண்ணுறதை விட மேக்ரமியானில் இந்த மாதிரி பர்ஸ் பின்னி ஜிப் அட்டாச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸ் பின்றதுக்கு எல்லோ கலர்ல 16 ஒயர், ப்ளூ கலர்ல 12 ஒயர், அதுக்கப்புறம் பிங்க் கலர்ல 8 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 36 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ் பேட்டர்ன் எல்லாமே உங்களோட சாய்ஸா, உங்களோட விருப்பம் போல இந்த கலர்ஸ் பேட்டர்ன்ஸை நீங்க போட்டுக்கலாம். இப்போ 2 மேக்ரம் கூட சரி சமமாக மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். நார்மலாக ஒயர்னாக்கா பின்பக்கம் சுற்றி வர ஒயர்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு பாருங்கள், ரைட் சைடு இருக்கும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் ரைட் சைடு 2 மேக்ரம் கோடு போகும். இது வந்துட்டு பின்னாடி இருக்கும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். ஒயரில் ஃபர்ஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் ஒயரை செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஒயரில் பின்னும்போது அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி கரெக்ட் பண்ண முடியாது. குரோஷே நீடில் இல்லை சின்னதாக நோஸ் பிளேயர், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நீடில் இது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. எல்லோ கலரில் 16 ஒயர் கட் பண்ணும். ஸோ 2 எடுத்து நாட் போட்டதுனால 8 நாட் கிடச்சிருக்கும். ப்ளூ கலரில் 12 ஒயர் கட் பண்ணும். ஸோ 2 எடுத்து நாட் போட்டதில் மொத்தம் 6 நாட்டு கிடச்சிருக்கும். பிங்க் கலரில் 4 நாட்டு வந்திருக்கும். மொத்தம் 18 நாட்டு வந்திருக்கும். இப்போ 18 நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் ஃபர்ஸ்ட் 2 நாட்டை இப்படி பக்கத்தில் வைக்கிறேன். மேலேயும் கீழேயும் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே சுற்றி இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம ஒயரில் டைட் பண்ணுற மாதிரி இதில் டைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீடில் இருந்துச்சுன்னா அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. குரோஷே நீடில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒயரை சொருகி விடும்போது கண்டிப்பாக குரோஷே நீடில் இருக்கணும். ஏன்னாக்கா ஒயரை சொருகி விடுறது ரொம்ப கஷ்டம். இப்போது இந்த பக்கத்தில் ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா, இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஆப்போசிட் சைடு ஒரு நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை இப்படி மடிக்கணும். ரைட் ஒயரை இது மேலே சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க சுற்றும் போதே. அப்புறம் கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட்டை டைட் பண்ணும் போதே முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வால் பின்னும்போது நாட்டை எப்படி டைட்டாக போடுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஒயர்லேயே பின்னிட்டு மேக்ரம் கோடில் பின்னும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் போட சரியாக வந்துடும். 3ஆவதாக ப்ளூ நாட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். முதல் முறையாக இப்போ நம்ம மேக்ரம் கோடில் இந்த மாதிரி பர்ஸ் பின்னலை. இதுக்கு முன்னாடி 3 மாடலில் பர்ஸ் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு போட்டிருக்கும். ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் கிராஸ் டைப்பில் பீட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஆம்லா நாட்லேயும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது. மேக்ரம் கோடில் பின்ன பர்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போது இப்படியே திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு கிராஸ் நாட் போடணும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 எல்லோ நாட்டு 2 ப்ளூ நாட்டு 2 எல்லோ நாட்டு 2 ப்ளூ நாட்டுன்னு வரிசையாக ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கடைசியாக 2 பிங்க் கலர் நாட்டை ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் இந்த பர்ஸை தாராளமாக பின்னிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், 2ஆவது ப்ளூ கலர் நாட்டை ஜாயின் பண்ணுறேன். இப்படி பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இந்த நாட்டை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஒயரை எப்படி சுற்றுறோம் இல்லையா, இதை சுற்றும் போதே நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அந்த மாதிரி சுற்றி நாட் போடும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் வரும். அந்த நாட்டை டைட் பண்ணுற அந்த நேரமும் நமக்கு மிச்சமாகும். ஒயர்லேயே பின்னிட்டு ரொம்ப நாள் கழித்து மேக்ரம் கோடில் போடுறேன் இல்லையா, அதனால எனக்கும் வந்துட்டு கை செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் பின்ன அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் எப்படி பின்னுறதுன்ற ஐடியா வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கும் அந்த கேப் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஒயர்லேயே பின்னிட்டு இந்த மேக்ரம் கோடில் பின்னும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட ஈஸியாக இருக்கும்.
2 ப்ளூ நாட்டை ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் நேராக திருப்பிக்கிட்டு அடுத்து 2 எல்லோ நாட்டை ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து 2 ப்ளூ நாட் 2 எல்லோ நாட்டுன்னு வரிசையாக எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 8 எல்லோ நாட்டு 6 ப்ளூ நாட்டை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்டில் 2 பிங்க் கலர் நாட்டு, ரைட் சைடு 2 பிங்க் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். இந்த லெஃப்ட்லையும் ரைட்லையும் பிங்க் கலர் நாட்டை ஜாயின் பண்ணாமல் கடைசி ஒரு நாட்டு வந்துட்டு ப்ளூ கலர் நாட் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வால் பின்னிங்கன்னா 2க்கு 2ன்ற டைமண்ட் அந்த டிசைன் வந்துட்டு இந்த பர்ஸ் ஃபுல்லாகவே வரும். நான் அந்த மாதிரி போடணுன்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் ப்ளூ கலரில் மேக்ரம் கோடு வந்துட்டு காலி ஆயிடுச்சு. பர்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றதுனால பிங்க் கலர் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்தளவு மேக்ரம் கோடில் நீங்கள் பர்ஸ் பண்ணி 300லேருந்து 500 வரைக்கும் தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். நம்ம ஒயரை விட மேக்ரம் கோடு வந்துட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அதனால் நார்மல் பர்ஸை விற்கிறத விட இதை வந்துட்டு கொஞ்சம் அதிக விலைக்கு நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? லெஃப்ட் சைடு 2 பிங்க் நாட்டு, இதே மாதிரி ரைட் சைடு 2 பிங்க் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். மொத்தம் 18 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எப்படி கார்னர் டர்ன் பண்ணோன்னா, இங்கே 2 பிங்க் நாட்டு கடைசியாக ஜாயின் பண்ணோம் இல்லையா? இதில் 2 யான் வந்துட்டு போது பாருங்கள். இது 2த்தையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுங்க. இங்கே பிங்க் கலரில் தனியாக 2 ஒயர் இருக்கிறதுனால கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். கிராஸ்கட் கூடையில் கார்னர் டர்ன் பண்ணுறதுல தான் நிறைய டவுட் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு இருக்கும். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரே டைரக்ஷனில் 2 பிங்க் அந்த யான் போகுது இல்லையா? அதை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுங்க. இந்த பர்ஸில் நான் பேஸே கொஞ்சம் கூட அதிகப்படுத்தலை பாருங்கள். ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு தான் இந்த பர்ஸ் வந்துட்டு இருக்கும். பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பேஸ் அதிகமாக வச்சு ஒரு பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போடுறேன். இதை டைட் பண்ணுறதுக்கு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நோஸ் பிளேயர் வந்துட்டு ஈஸியாக இருக்குது நாட்டை டைட் பண்ண. இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா? இந்த 2 நாட்லேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு ஒரு நாட் போடணும். கார்னர் டர்னிங்கில் மொத்தம் 3 நாட் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி ரைட் சைடும் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த 2 நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணணும். இங்கே 2 பிங்க் அந்த யான் போகுது இல்லையா? இது 2த்தையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் 2 யான் போகும். அதில் லெஃப்டில் ஒரு நாட்டு, ரைட்டில் ஒரு நாட் போடணும். லாஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான நியூ ஐடியா போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது இது கிடையாது. அது வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் அப்லோட் பண்ணலை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போ 2 பக்கத்துலேயும் 2 நாட் போட்டாச்சு. ஃபைனலாக இந்த 2 யானையை வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு சென்டர் நாட்டு. கார்னர் டர்னிங்கில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 நாட் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்து கிராஸ் கட் கூடைக்கு நம்ம சைடு வால் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னுங்க. சென்டர்லலாம் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயர்லேயும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இங்கே சைடில் மட்டும் ஒயர் கிராஸ் ஆகாது. இங்கே எப்படி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை சொல்லிடுறேன். இங்கே பிங்க் கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரும் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகும். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இங்கே சைடில் பாருங்கள், ஒரே டைரக்ஷனில் தான் ஒயர் போகும். சைடில் ஒயர் கிராஸ் ஆகாது. ஸோ இந்த எல்லோ ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி பின்னிட்டு போகணும். நீங்கள் லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு, அந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிராஸ் கட் கூட பின்ன போகிறீங்கன்னா ஒயரில் மினி கூடைகள் வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மேக்ரம் கோடில் வந்துட்டு போடுங்க. ஒயரில் நீங்கள் இந்த கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு சைடு வால் பின்னும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துரும். அந்த ஹோல் வந்துட்டு காமிச்சு கொடுத்துரும். ஆனால் இந்த மேக்ரம் கோடில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஹோலே வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த மேக்ரம் கோடில் நீங்கள் பேஸ்கெட்டோ பர்ஸோ பின்னிங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஒயரை இப்படி ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி மேல் பக்கம் பின்னிட்டு போகணும். இந்த ஒன் சைடு பின்னுறேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடும் பின்னணும். இந்த பர்ஸை அப்படியே திருப்பி ஆப்போசிட் சைடும் பின்னணும். இப்படி கிராஸாக வந்துட்டு பின்னிட்டு போனால் ஈஸியாகவும் போட்டு முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும்.
பிகினருக்காக கிராஸ் டைப்பில் மினி ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இப்போ பிகினருக்காக இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல மட்டும் எப்படி நாட் போடுறதுன்னு கொஞ்சம் தூரம் பின்னி காமிச்சிடுறேன். ஸ்லோவாக பாருங்கள். இப்போது அந்த 2வது யானை வச்சு மேலே எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகே. இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இந்த பக்கம் திருப்பி இதே மாதிரி பின்னணும். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர், பிங்க் ஒயர் இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா? இந்த எல்லோ ஒயர் எடுத்து 2 நாட் போடணும். அப்புறம் இந்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போடணும். இந்த பக்கம் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி லெஃப்ட் சைடு பின்னணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலேயும் இதே மாதிரி கிராஸாக வந்துட்டு ஒரு 5 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் சென்டரில் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடலை, சைடில் மட்டும் நாட் போட்டிருக்கேன். 5 வரிசை இதே மாதிரி ஃபுல்லாகவே நாட் போடணும். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் எப்படி நாட் போடுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போது ரைட் ஒயரை இப்படி மடிக்கிறேன். லெஃப்ட் ஒயரை இது மேலே சுற்றும் போது இந்த லூப்பில் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதையும் இந்த ரைட் சைடில் பாருங்கள் அந்த ஒயரையும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே வராது. கீழே இருக்கிற ஒயரை இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயரை இழுக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னா அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் வந்துட்டு உங்களால் போட முடியும். இப்போது இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் அந்த 2 ஒயரை இப்படி நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸ் டைப்பில் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனி நார்மலாக வந்துட்டு கிராஸ் கட் கூடைக்கு எப்படி சைட் வால் பின்னுவீங்களோ அதே மாதிரி இந்த பர்ஸோட ஹைட் ஃபுல்லாக பின்னிக்கோங்க. மேக்ரம் கோடு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஹைட் பின்னிக்கோங்க. சென்டரில் வந்துட்டு இனி அந்த கேப்பை வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டு ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். வெறும் 12 நிமிஷத்தில் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் கூட உங்களுக்கு ஆகலாம். ஸோ ஸ்லோவாக பின்னுங்க. பின்னி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக இந்த மேக்ரம் கோட்லாம் இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விடணும். இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒயர்னாக்கா அப்படியே உள்ளுக்குள்ளே கையை விட்டு கூட நம்மளால் சொருக முடியும். இது மேக்ரம் கோடு இல்லையா, அதனால அப்படியே சொருக முடியாது. இப்படி டர்ன் பண்ணிவிட்டு க்ரோஷே நீடில் இருந்தால் தான் இந்த மேக்ரம் கோடை நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியும். நம்ம கிராஸ் கட் கூடைக்கு ஒயரை எப்படி சொருகுவோம், கிராஸாக அதே மாதிரி சொருகணும். இந்த க்ரோஷே நீடில் வச்சு எப்படி சொருகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சொருகணும். இந்த பர்ஸில் கிராஸாக இந்த நாட்டை வந்துட்டு கவுண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 25 நாட்டு வந்துட்டு நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த பர்ஸ் பின்னுறது ஒயரில் நீங்கள் பின்னணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 6 அடி ஒயர் தேவைப்படலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் அதிகப்படுத்தாமல் இதே மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மேக்ரம் கோடில் போடுற அந்த பர்ஸை விட நீங்கள் ஒயரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு தெரியும். இல்லை இதே சைஸ்லேயே தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு வீடியோ இருக்குது பாருங்கள். சின்ன சைஸில் பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு. கிராஸ் டைப்லேயும் இருக்குது, ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் இருக்குது. இன்னும் புது மாடலில் மூடி போட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணி ஜிப்பை அட்டாச் பண்ணி சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதே மாதிரி எல்லா மேக்ரம் கோடையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. எல்லா மேக்ரம் கோடையும் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் மாறாமல் இந்த கிராஸ் டைப்பில் எல்லாத்தையும் சொருகி இருக்கேன் பாருங்கள். மறுபடியும் நேராக இந்த பர்ஸை திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். மேக்ரம் கோடில் ஜிப் அட்டாச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இன்னொரு வீடியோவில் பேஸ் அதிகமாக வச்சு பீட்ஸ் வச்சு இந்த மேக்ரம் கோடில் அழகான பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பர்ஸோட வாய்ப்பகுதி எவ்வளோ இருக்கோ அதே அளவில் ஜிப் எடுத்துக்கோங்க. நம்ம ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம், அதனால் ஜிப்பில் அந்த சைடில் இருக்கிற துணி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஜிப் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் மோட்டா ஊசி வச்சு தான் இதை நம்மளால் தைக்க முடியும். சின்ன ஊசியில் தைச்சோன்னா கையில் வந்துட்டு குத்தும்.
பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், லஞ்ச் பேக்லலாம் டாப்பை க்ளோஸ் பண்ணி ஜிப் அட்டாச் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா மேலே ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா பர்ஸ் ஹேண்ட்பேக் ப்ளேலிஸ்ட்லேயும் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. ஒயர் கூடையில் பர்ஸில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு அந்த மார்க் மேட்ச் பண்ணி எப்படி பின்னுறது அப்படின்ற ஐடியாஸ் நிறைய வந்துட்டு சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து இதுக்கு கைப்பிடி வைக்க போகிறோம். நார்மலாக ஒயரில் நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறேன். 2 மேக்ரம் கோடு 4 அடியில் கட் பண்ணிக்கோங்க போதும். ஒயரில் நம்ம ஈஸியாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மேக்ரம் கோடு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கூட க்ரோஷே நீடில் கண்டிப்பாக வேணும். இதுக்கு நான் சிங்கிள் ஹேண்டில் தான் போட போகிறேன். டபுள் ஹேண்டில் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ஹோல் வழியாக இந்த மேக்ரம் கோடு இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் ரைட் ஹேண்ட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நார்மலாக எப்படி நீங்கள் உருட்டு கைப்பிடி பின்னுவீங்க ஒயரில், அதே மாதிரி பின்னிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் உருட்டு கைப்பிடி போட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒயரில் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுனும் மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஒரே வீடியோலேயே எல்லாத்தையும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது, அதனால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பக்கத்தில் ரைட் சைடு ஹோல் வழியாக இந்த 2 மேக்ரம் கோடையும் வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் கூட கைப்பிடிக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கைப்பிடி இருக்குது. அந்த மாடல் கைப்பிடியை எதை வேணால் இந்த பர்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது கைப்பிடி ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த பர்ஸோட இன்னொரு கார்னரில் வந்துட்டு அந்த கைப்பிடியை ஜாயின் பண்ணிட்டேன். 4 ஒயரையும் பர்ஸோட உள் பக்கத்தில் கொண்டு வந்து நல்லா டைட்டாக 2 முடி போட்டு மீதி இருக்கிற அந்த மேக்ரம் கோடையும் பர்ஸுக்குள்ளேயே சொருகிட்டேன். மொபைல் ஃபோன் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் 3 மொபைல் ஃபோன் வரைக்கும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு மொபைல் ஃபோனு, காயின் பர்ஸுன்னு தாராளமாக இதுக்குள்ளே உங்களால் வச்சுக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் மேக்ரம் கோடு வச்சு கிராஸ் டைப்பில் ஜிப் வச்ச பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.